பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில சிறப்பு செயற்குழு கூட்டம் சேலத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கட்சியின் எதிர்காலம் மற்றும் தேர்தல் வியூகங்கள் குறித்த 29 முக்கிய தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன. 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல்களுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கவும் வேட்பாளர்களை தேர்வு செய்யவும் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாசுக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. வெற்றி கூட்டணி அமைப்பதற்கு கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு இச்செயற்குழு முழு அதிகாரம் வழங்குகிறது. மேலும் வேட்பாளர்களை அங்கீகரிப்பதற்கான ஏ மற்றும் பி படிவங்களில் கையொப்பமிடும் அதிகாரமும் அவருக்கே வழங்கப்படுவதாக தீர்மானம் இயற்றப்பட்டது. வேட்பாளர்கள் தேர்வு செய்ய அங்கீகரிக்கப்பட்ட வேட்பாளர் என்று அறிவிக்க படிவம் ஏ மற்றும் படிவம் பி யில் கையொப்பமிடவும் முழு அதிகாரம் ஐயா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. பசுமை தாயகம் அமைப்பின் தலைவராக இருந்த சௌமியா அன்புமணி நீக்கப்பட்டு அந்த பொறுப்பிற்கு ஸ்ரீகாந்தி ராமதாஸை நியமித்த கட்சியின் முடிவிற்கு இந்த கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களால் அப்பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு புதிய தலைவராக நியமிக்கப்பட்டு பொறுப்பேற்கும் திருமதி ஸ்ரீ காந்தி ராமதாஸ் அக்கா அவர்களது பணி சிறக்க பாராட்டுகின்றோம், வாழ்த்துகின்றோம். 25 ஆண்டு காலம் கட்சியின் தலைவராக பணியாற்றிய ஜி.கே. மணியை கட்சிக்கு தொடர்பில்லாத நபர்கள் நீக்கியதற்கு செயற்குழு கடும் கண்டனத்தை பதிவு செய்தது. தேகச்சம்மல் ஜி.கே. மணி எம்எல்ஏ அவர்களை கட்சியில் இருந்து நீக்கப்பட்டு கட்சிக்கு தொடர்பில்லாத நபர்களால் அவரை கட்சியை விட்டு நீக்குவதாக அறிவித்த இந்த செயற்குழு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது. கூட்டணிக்கான நேரம் இன்னும் கனியவில்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சேலத்தில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அவர் அன்புமணியின் பின்னால் 5% பேர் கூட இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு மாவட்ட செயலாளரையும் தலைவரையும் கூப்பிட்டு யாரோடு கூட்டணி வைக்கலாம் என்று கருத்தை கேட்டேன். அவர்கள் சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில் நாம் ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணி அமைப்பேன். 2026 தேர்தலில் 25 எம்எல்ஏக்களுடன் சட்டமன்றம் செல்வோம், ஆட்சியிலும் பங்கு பெறுவோம் என பாமக செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சேலம் பொதுக்குழுவில் உரையாற்றிய அவர் பாமக ஒரு சாதாரண கட்சியாக இருக்கக்கூடாது என்றும் தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்க வேண்டும் என்றும் கூறினார். இனிமே பாருங்க, ஐயாவோட ஆட்டத்தை இனிமேதான் பார்க்க போறீங்க. 2026 தேர்தல் வருது, இன்னும் 5 மாசம் தான் இருக்கு. இந்த தேர்தல்ல பாமக ஒரு சாதாரண கட்சியாக இருக்கக்கூடாது, ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா மாறணும். நமக்குன்னு ஒரு மரியாதை வேணும். நம் சமூகத்தோட நோக்கங்கள் எண்ணங்கள் நிறைவேறணும்னா சும்மா வெளியே இருந்து ஆதரவு தரது பத்தாது, ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும். அந்த ஆட்சியில நமக்கு பங்கு வேணும். ஐயா வியூகம் வகுத்துட்டாரு. யார் கூட கூட்டணி, யாருக்கு சீட்டு, எப்படி ஜெயிக்கணும்னு ஐயாவுக்கு தெரியும். இனிமே குறுக்க பேச யாருமே கிடையாது, காலை வாரிவிடவும் யாரும் இல்லை. அன்புமணி வழிகாட்டுவார் என்று நினைத்தோம், ஆனால் தங்கள் எண்ணத்தில் மண்ணள்ளி போட்டுவிட்டார் என்று பாமக எம்எல்ஏ அருள் தெரிவித்துள்ளார். சேலத்தில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அவர் ராமதாஸ் போல ஒரு தந்தை யாருக்கும் கிடைக்க மாட்டார்கள் என்றும் அன்புமணிக்கு பதவிகளை தந்து அழகு பார்த்தவர் ராமதாஸ் என்றும் கூறினார். வரும் தேர்தலுக்கு பிறகு அன்புமணி பூஜ்ஜியமாவார் என்றும் எம்எல்ஏ அருள் மிக காட்டமாக விமர்சித்தார். எத்தனை பதவிகளை வாரி கொடுத்தவர் யார்? யாருக்கு வாரி கொடுத்தா? நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் வாரி கொடுத்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு தந்தை இந்த உலகத்திலே யாருக்கு கிடைப்பார்? அடுத்தது வழிகாட்டுறவர். நீங்க தான் வழிகாட்டுவீங்கன்னு நினைச்சு உங்களை சின்னையான்னு சொன்னோம். ஆனா
எல்லாத்து தலையிலையும் மண்ணை போட்டுட்டீங்களே. இந்த தேர்தலுக்கு பிறகு அவர் 0 ஆவார். என்ன ஆவாரு? 0 ஆவாரு.